துரியாதீத தவம் மௌனத்தில் சேராது என்கிறார் மகரிஷி அவர்கள். ஏன் தெரியுமா? துரியாதீத தவத்தில் புலன்கள், இச்சைகள், அறிவு அனைத்தையும் அடக்கி அந்த அறிவை இருப்பு நிலையான சிவமாக்கிக் கொண்டு பேச்சற்று இருப்பது. துரியாதீத தவம் என்பது அறிவின் இயக்கத்தை சீரமைக்க நாள்தோறும் சிறிது நேரத்தை ஒதுக்கி குறுகிய காலத்தில் செய்யும் உளப்பயிற்சி என்கிறார் மகரிஷி. மேலும் மகரிஷியினுடைய மௌனம் என்ற ஒரு கவியில் ஒரு வைர வரிகள் வருகிறது. அதை நாம் இப்பொழுது இங்கு நினைவு கூற வேண்டும். பேசா நோன்பென்பது வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே என்கிறார். அதில் மௌனத்தில் மனம் ஆய்வில் இருக்க வேண்டுமே தவிர செயலற்று இருக்கக்கூடாது என்பதுதான் மௌனத்தினுடைய அடிப்படை தத்துவம். வாழ்க வளமுடன்.